திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 9ஆம் தலைப்பு திருவருள் வைப்பு. பாடல் எண் 1804. அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே. இது முதலடி. அகம் புகுந்தான், இறைவன் உள்ள புகுறாரு. எங்கெங்கெல்லாம் புகுறாரு? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளுமே உள்ள புகுறாரு. புகுதற்கான காரணம் என்ன? அவருடைய இறை அருளால் தான். சென்ற பாடலில் பார்த்தோம்னா உளம் புகுந்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அது இந்த கருத்துக்கள் வேற, வார்த்தை மட்டும் தொடர்ச்சி மாதிரி வரும். இங்கே அகம் புகுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ அகம் புகுந்தான், உள்ளே போகிறாரு. அடியேற்கு அருளாலே. அடியேற்கு என்று சொல்லப்படுவர்கள் எல்லா ஜீவராசிகளுமே இங்கே இடத்துல இறைவை நோக்கி பயணப்படக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல பிறந்த எத்தனை ஜீவராசிகளுமே அருளாலே, உயிர்கள் எல்லாருக்கும் அவருடைய அருளால் புகுந்துட்டாரு. ஆனால் அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு அப்படின்னு சொல்றாரு. உள்ள புகுந்துட்டாராம், ஆனால் உள்ள புகுந்து இருக்கிறது இங்க தெரியலையா? இங்க யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அருள் இல்லோருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உள்ளதான் இருக்காரு, அருளோட தான் இருக்காரு, அருளோடிவா தான் உள்ள இருக்காரு. ஆனா அவருடைய உள்ள புகுந்து தெரியல அப்படிங்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ உள்ள அவருக்கு தெரிஞ்சிக்கல அப்படின்றதுக்காக அருள் இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நாத்திகர்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவர்களுக்கும் அருள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உள்ளே இருக்கு. அவங்களும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு அருள் இருக்குது. ஆனால் தெரியான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த தெரியான் அப்படின்னு சொல்கிறது இப்போ நாம் கூட தெரியாமல் தான் இருக்கோம். நமக்குள்ள உள்ள இறைவன் இருக்கார். அவருடைய அருள் இங்கே கொடுத்துக்கிட்டு மலை போல் பொழிந்து கொண்டே இருக்கிறது. நாமும் தெரியாமல் தான் இருக்கிறோம். ஏன்னா அருள்னா என்னன்னே முதல்ல நமக்கு தெரியல. முதல்ல அது எப்படி நுகர்ந்துக்கிறது அப்படின்னும் தெரியல. ஸோ போன வகுப்பில் அதை தான் கொஞ்சம் பார்த்துருந்தோம். நிறையா ஒரு 4 பாட்டில் 3 பாட்டை 4 பாட்டை பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். அருள்லாம் இருக்குது. அது அருள் வந்தால் எப்படியெல்லாம் அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்றத நிறையா பார்த்துருந்தோம் விளக்கமாக. ஸோ நாமும் இந்த இடத்துல தெரியல. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தடியில் சொல்கிறாரு, அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உள்ள புகுந்து இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆனந்தமாக்கி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவங்களுக்குள்ள இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறாரு. நம்ம பலமுறை வகுப்புல விளக்கம் சொல்லியிருக்கோம். இன்பம் வேறு, மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது உள்ள இருந்து வரக்கூடியது. ஒரு முறை வந்துடுச்சுன்னா அது பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். மனசு அமைதியாக இருக்கும். ஒரு மாதிரி இறைவனோடு லயித்தே இருக்கும். நான் கொஞ்ச நேரம், ஆனால் இப்போ மகிழ்ச்சி இன்பம்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது, காணாமல் போயிடும் திருப்பி. ஆனால் ஆனந்தம் அப்படி இல்லை. தூங்கும் போது கூட அந்த ஏகாந்தம் லைத்தெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே மனம் அதில் இருக்கும். அப்போ நமக்கு இப்போ ஆனந்தத்தில் இருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்மலாம் இப்போ ஆனந்தத்தில் இல்லை. அப்போ அதுவே ஒரு சான்று. நம்ம இன்னும் உள்ள இறைவன் இருக்காருன்றதை தெரிஞ்சிக்கல. உள்ளே இருந்து அருளை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றதை தெரிஞ்சிக்கல. ரெண்டாவது உள்ள வர நுகரவும் இல்லை அந்த அருளை. ஸோ ஆனந்தத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஆனந்தம் ஆக்கி சிவமாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர்களை சிவமாகவே ஆக்கி விடுகின்றார். அப்போ ஆனந்தம் ஆக்கின்னு ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். ஆனந்தத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி வரல. நல்லா கவனிக்கணும். ஆனந்தம் ஆக்கி. நம்ம ஆக்குதல் அப்படின்னா அந்த சமையலை சோறாக்குதல் சொல்லுவாங்க இந்த வார்த்தை இல்லைங்களா? அப்போ என்ன பொருள்? அங்கே இருக்கக்கூடிய பொருளை வைத்தே ஆக்குதல். அப்போ ஆனந்தம் ஆக்கினா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை பொருளும் வெளியிலேருந்து இறைவன் எங்கேயோ இருந்து கொண்டு வந்திருந்தா நீ ஆனந்தத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவர் உள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளேயும் ஆனந்தம் தான் இருக்குது. அப்போ அந்த ஆனந்தத்தையும் நம்ம பயன்படுத்திக்காம தான் இருக்கோம். அருளை நுகர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஆனந்தத்தை பயன்படுத்திக்க நம்ம ஆரம்பிச்சுக்குவோம். அப்போ ஆனந்தமும் உள்ளே தான் இருக்குது. ஆனந்தத்தை ஆக்குறாரு இவர் இந்த இடத்துல. அப்போ ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுன்னா அதனுடைய உச்ச நிலையில் சிவமாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிவமாக்கே ஆக்குறாரு. அப்போ என்ன பொருளாகுதுன்னா, உள்ளிருந்து அன்பானது வெளிப்பட ஆரம்பித்து அந்த அன்பும் முற்றுப்பெற்ற நிலைக்கு போகுது. ஆனந்தம் முற்றுப்பெற்ற நிலைக்கு போனதுக்கப்புறம் அன்பும் முற்றுப்பெற்ற நிலைக்கு போகுது. போன பின்னாடி அகம் புகுந்தான் நந்தியாமே அப்படின்னு சொல்கிறது. ஸோ நந்தினா நம்ம ஏற்கனவே பலமுறை விளக்கம் பார்த்துருக்கோம். இறைவனே குருவாக நிற்றல். ஆனால் இந்த வாட்டி போன வகுப்பில் பார்க்கும்போது நந்தி புகுந்தானேன்னு சொல்லிப்பாரு. அப்புறம் மகாநந்தி புகுந்தானே இப்படி விளக்கம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நந்தி ஆனந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஆனந்தின்னா என்ன பொருள்னா, நம்ம தமிழில் ஆனந்தன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. ஆனந்தன், ஆனந்தி. ஸோ நிறைய மக்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க ஆனந்தின்னு சொல்லிட்டு. ஆனந்தன்னா
அருகன் தோழன் அப்படின்னு அர்த்தம். அருகன் ஒரு வார்த்தை இருக்கு, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் அது தோழன் அப்படின்னு பொருள். அப்போ ஆனந்தி அப்படின்னா தோழி அப்படின்னு பொருள். தோழன் தோழின்னா என்ன? எது நடந்தாலும் சரி அவர்களுக்கு துணை நிற்றல், அதான தோழன் தோழி, அதாவது கூடயே நிற்பாங்க. அப்போ இந்த இடத்துல தோழி அப்படின்னு சொல்லப்பட்டது இறையுடைய ஆற்றலை குறிக்கும். அம்பாளை தான் குறிக்கிது இந்த இடத்துல, சக்தியினுடைய ஆற்றலை தான் குறிக்கிது. இந்த சக்தியுடைய ஆற்றல் என்ன பண்ணுதான், இவர் உள்ளேருந்து ஆனந்தத்தை கொடுக்குறாரு, அன்பை கொடுக்க வச்சுட்டார் இல்லையா? கொடுக்க வச்சதுக்கப்புறம் இந்த இறை ஆற்றலே உள்ள ஒரு தோழியாக வந்து உள்ளே அமர்ந்து விடுகின்றது. தோழியாக அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அவள் உள்ளேருந்து இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அதை செய்வதற்காக அவள் சொல்லி கொடுப்பாள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அட்டமா சித்திலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அட்டமா சித்தினா யோக மார்க்கத்தில் சொல்லுவோம். குண்டலினி சக்தி போகுது, சகசரதளம் போகுது, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அட்டமா சித்தி ஒரு ஒரு சித்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 3வது தரத்தில் அட்டமா சித்தி தலைப்பில் இருக்குது, அதை வச்சு சொல்லப்பட்டிருக்கு நிறைய. பட் இந்த இடத்துல எந்த சாதகமும் செய்யலை. உள்ள அருள்னு ஒன்று இருக்குது, அருளை மட்டும் நுகர ஆரம்பித்ததுக்கப்புறமே நல்ல ஆனந்தத்தை கொடுக்குறாரு, அருள் அன்பு வெளியில் வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து இந்த சித்திகள் உள்ளேருந்து என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் உள்ளே இருந்தே அந்த ஆனந்தி என்ற பெயரோடு இறைவனே வந்து அமர்ந்து தோழியாக, இறைவனே தோழியாக அமர்ந்து வந்து இங்கே அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதான் இந்த இடத்துல ஆனந்தியாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அவர்களுக்கு அந்த இறைவன் உள்ளே அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். எங்கேருந்து வெளியிலேருந்து எங்கேயோ இருந்து வந்து அருள் கொடுக்கல, அதுவும் அகம் புகுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இறைவன் இங்கே ஒரு கரு உருவானதோ அப்பயே உள்ளே புகுந்துட்டாரு. அவர் இந்த புகுந்தது முதலே இங்கே அருளானது உள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இதை யாரும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். யார் ஒருவர் இந்த அருள் இறைவன் உள்ளிருந்து கொடுத்து கொண்டே இருப்பதை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் ஆனந்தத்தை கொடுக்கின்றார். அதற்கு பின்பாக அவர்களுக்குள்ளேருந்து அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அன்பு வெளிப்பட ஆரம்பித்த பின்பாக இறைவனே குருவாக வந்து அவர்களுக்கு பலவித ஆற்றல்களையும் இங்கு சக்திகளையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அட்டமா சித்தி அப்படின்னு சொன்னேன். அட்டமா சித்தி மட்டுமல்ல, வேறு என்னென்னலாம் தேவையோ அவை அத்தனையுமே அவர் சொல்லிக் கொடுப்பார். உலக நன்மைக்காகத்தான் எல்லாம். இவருக்கு தெரியா, இவர் தான் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக இறைவன் அதை சொல்லிக் கொடுக்கல. அவர் இறைவனை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதுனால தான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருப்பார். அன்பு நிறையா வெளிப்பட்டு எடுத்ததுனால. ஆனாலும் உலக நன்மைக்காக ஏதேனும் ஒரு அதிசயங்களை செய்வார். அது சமூக மனிதர்களுக்கு அதிசயம் போல தோன்றும், பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் உலக நன்மைக்கு ஏதோ செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த பாடலுடைய கருத்து. இப்போ இந்த பாடலில் இறைவனை எப்படி உள்ளேருந்து அருள் கொடுக்குறாரு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எப்படி ஏன் தெரிஞ்சிக்க முடியலை? அடுத்த ஒரு கேள்வி வருது. ஏன் தெரிஞ்சிக்க முடியல, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இந்த அடுத்த பாடலில் சொல்கிறார். ஏன் தெரிஞ்சிக்க முடியலன்றதுக்கு ஒரு காரணத்தை அடுத்த பாடலில் சொல்கிறாரு.